இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். புதுமையை போலன் திருமணம் வேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தோம் முன்னுரை படியே முன்னணி மீதே மண்ணுயிர் மீட்கவே பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19-20 நான் வாசிக்கிறேன். மரியாளின் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பாருங்கள், இந்த இடத்துல மரியாள் இயேசுவானவர் பிறப்பதற்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு அருமையான கன்னிகை, ஒரு பெண். அதே நேரத்தில் அவள் கணவனாக நிச்சயிக்கப்பட்ட மனுஷன் பேர் யோசேப்பு. திருமணமாகவில்லை, அதற்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே இயேசு இந்த பூமியிலே வர வேண்டும் என்கிற வார்த்தை நிறைவேற மரியாள் கற்பம் தரித்திருக்கிறார் என்பதை யோசேப்பு கேள்விப்படுகிறான். ஆனால் எப்படியாவது ரகசியமா தள்ளி விட்டுறணும், கழட்டி விட்டுறணும், நமக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லி யோசித்து அப்படியே படுத்து தூங்குறாரு. வேதம் சொல்லுகிறது யோசேப்பை குறித்து நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூங்கிட்டு இருக்கும் போது தேவதூதன் சொப்பனத்துல பேசும்படியா ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். தேவதூதன் யோசேப்பை பார்த்து பேசி காரியங்களை சொப்பனத்தில் வெளிப்படுத்துகிறார். எப்படி என்று சொன்னால், இவன் மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவன் மேல சந்தேகப்படாதப்பா, வேற ஏதாவது தவறான காரியமா இருக்குமோ, இதெல்லாம் எப்படி நான் ஏத்துக்க முடியும்? உலக பிரகாரமாய் பார்க்கும்போது எந்த ஒரு மனிதனாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மைதான். ஆனால் இது பரிசுத்த ஆவியினால் நிகழ்ந்த ஒரு நிகழ்வினை ஏற்றுக்கொள். அவளிடத்தில் மூலமாய் இயேசு பிறக்கப் போகிறார். அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். மீட்பு அவர் மூலமா தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லி காரியங்களை விளக்குகிறார். உடனே பாருங்கள், மரியாளை யோசேப்பு சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறார். தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறது. எனக்கு இந்த உலகத்துல சந்தேகம் நிறைந்த உலகம். நல்ல நண்பர்களா இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் ஒரு சந்தேகங்கிற விதையை உள்ள விதைச்சிருவாங்க, அது பிரிஞ்சு போயிருவாங்க. சரி, நண்பர்கள் தான் பிரிஞ்சு போயிட்டாங்க, பரவாயில்ல. கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகம் இன்னைக்கு வரும்பொழுது குடும்பங்கள் உடைந்து சின்ன பின்னமாகி பிள்ளைகள் தெருவில் இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. ஒரு கம்பெனியில வேலை செய்கிற ஒரு சகோதரி, அவருடைய கணவன், அவங்க பிசினஸ் பண்ற கணவன் தான். இவள் கம்பெனிக்கு போயிட்டு வருவா, அவரும் பிசினஸ் முடிச்சுட்டு வருவாரு. சில நாள் டிராபிக்ல கஷ்டப்பட்டு நீந்தி தான் வீட்டுக்கு வரணும். அந்த மழை நேரம்னா கேட்கவே வேண்டாம். நம்ம எந்த நேரம் எங்க எப்படின்னு போகணும்னு நம்ம தீர்மானிக்கவே முடியாது, அது எப்படிதான் போனாலும். ஆனா இந்த சூழ்நிலையிலே என்ன நடந்தது என்று சொன்னால், இங்கு பார்க்கும் பொழுது இந்த சகோதரி ஒரு நாள் லேட்டா வராரு. அன்னைக்கு பார்த்து கணவன் கொஞ்சம் முன்னிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. நீ அப்ப டெய்லி வேணுண்டே இவ்வளவு லேட்டா தான் வருவியா, நீ எங்கேயோ சுத்திட்டு வர, பயங்கரமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரு. பயன்படுத்தினதோட இந்த சகோதரிக்கு பொறுக்கவே முடியல. எவ்வளவு நாள் தான் தாங்கிறது, என்ன பண்ற இந்த மனுஷனோட நீ வாழ்ந்து என்னத்திற்குன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போனவங்க தான் திருப்பி வரவே இல்லை. அவ்வளவுதான், அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. பின்புதான் அவர் யோசித்தாரு. விசாரிக்கும் போது டெய்லி எவ்வளவு நேரம் ஆகுது, டிராபிக்ல இவ்வளவு ஆகுது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இதை தாண்டி தான் வரணும் போது, ஐயோ என் மனைவியை நான் வீணா சந்தேகப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு நொந்து புலம்பினாராம். ஆனால் காலம் முடிஞ்சு போச்சுது, காரியங்களும் கைவிட்டு போயிடுச்சு. நீ அநேக வாழ்க்கை அப்படிதான். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சந்தேகம், சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ சொல்லி ஐயப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் விரும்புவதில்லை. உண்மையிலே நீங்கள் நீதிமானா இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமா இருந்தீங்கன்னா காரியங்கள் வெளிப்படுத்தப்படும். பாருங்கள், மரியாளுடைய காரியத்தை அழகாக யோசிக்கப்பட்ட கர்த்தர் பேசுகிறார் தூதன் மூலமாய். எவ்வளவு அற்புதமாய் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஒரு காரியத்துல சந்தேகம் வந்துட்டுனா ஆண்டவர்கிட்ட கேளுங்கள். அது நண்பனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம். கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துவார். அதற்காக யாரோ சொல்லுகிறார்கள், எங்கேயோ கேள்விப்படுகள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை நரகமாக போய்விடும். இதுல யோசேப்பு மரியாளுடைய வாழ்க்கையின் காரியங்கள் இது நாம் கற்றுக்கொள்கிறது. அதுதான் கர்த்தருக்கு பிரியமா இருப்போம். கர்த்தர் நடத்துவாரு, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவாரு. சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே அவர் மறைக்க மாட்டார். செபிங்க, காரியங்கள் வெளிப்படும். காரியங்கள் வெளிப்பட்ட பிறகு நமக்கு ஒரு தெளிவு உண்டாயிரும். அதற்கு பிறகு எடுக்கிற முடிவுகள், அதற்கு பிறகு செயல்படுகிற விதங்கள் ஆச்சரியத்தை கொண்டு வரும். அதோடு மட்டுமல்ல, ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக, தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்க பார்த்தாலும் குழப்பங்களும் சந்தேகங்களும் நிறைந்த நாட்கள்ல பாக்குறோம்ப்பா. சந்தேகப்படுகிற மனைவியை பார்க்கிறோம், அல்லது கணவனை பார்க்கிறோம், குடும்பங்களை பார்க்கிறோம், பிள்ளைகளை பார்க்கிறோம், அதே மாதிரி நண்பர்களை பார்க்கிறோம். எல்லா பக்கங்களும் அதனால இன்னைக்கு குடும்பங்கள் சிதறி ஒட்டைகிறது.
என நண்பர்கள் மத்தியில் உள்ள ஐக்கியம் சிதறுகிறது. இன்னைக்கு அநேக இடங்கள்ல இருக்கிற ஆவிக்குரிய ஐக்கியங்கள் இதனால் உடைந்து போகிறதப்பா. இந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட பொல்லாத அந்த சந்தேகத்தின் ஆவிகளை குடும்பங்களை விட்டு அகற்றி போடுங்கப்பா. உமக்கு பயந்து நடக்கும் பொழுது நீ காரியங்களை வெளிப்படுத்துகிறேன். அதே போல உடைய கற்பனைகளை கைப்பொழுது நீதிமானா இருக்கும் பொழுது நீ கூட இருக்கிறீங்கப்பா, கைவிடுவதில்லை. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உடைய கரம் இறங்கி வரட்டும், குற்றங்கள் குறைவுகள் மன்னிக்கப்படட்டும், சமாதானம் உண்டாகட்டும் அப்பா, சந்தோஷம் பெருகட்டும். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட கிருபை கொடுத்து, ஐயோ தேவையில்லாத சந்தேகம் வருகிறது, சின்ன சின்ன காரியங்கள்ல குழம்புறன, தேவையில்லாத மனிதருடைய வார்த்தையை கேட்பதனால் ஏற்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். அப்படிப்பட்ட நபர்களிலிருந்து உடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக வழி நடத்தும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த ஒரு காரியத்தை குறித்து தேவையில்லாமல் சந்தேகப்படாதீர்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்கள், ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்துவார். அதற்கு பிறகு முடிவெடுங்கள், ஆண்டவரை சார்ந்து வாழுங்கள். ஆண்டவரை நம்பும் பொழுது எல்லாவற்றும் நன்மைக்கு எதுவாகத்தான் நடத்தி கொடுப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடரும். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.